ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். கல்லீரலை சுத்தப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய சூப்பர் உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உணவு முறை இருக்குல்ல, இது ஆரோக்கியமான கல்லீரலுக்கு முக்கியமானதாக இருக்குது. சில உணவுகள் உங்களோட கல்லீரலை சுத்தப்படுத்த உதவுது. கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய சிறந்த உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கல்லீரல் இருக்குல்ல, அது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்புகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட முதன்மை செயல்பாடு என்னன்னு பார்த்தோன்னா, நச்சுக்களை கழிவு பொருளாக மாற்றுறதன் மூலமாக, உங்களோட ரத்தத்தை சுத்திப்படுத்துறதன் மூலமாகவும், பல ஊட்டச்சத்துக்களுக்கு செயலாக்குறது மூலமாகவும் அமைப்பை வடிகட்டுறது தான் இந்த கல்லீரலோட வேலையா இருக்கு. எந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உணவு முறையும் கல்லீரலுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சரி வாங்க, கல்லீரலை சுத்தப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கீரைகள். பச்சை இலை காய்கறிகளில் குளோரோஃபில் அதிகமாக இருக்குது. அதாவது கீரைகள்லையும் குளோரோஃபில் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த ஓட்டத்திலிருந்து நிறைய நச்சுக்களை உறிஞ்சுது. விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து இது எல்லாமே கீரையில் நிறையவே இருக்குது. கலோரி எண்ணிக்கையில் அதிகமாக சேர்க்காம அதை நம்ம உணவாக மாற்றுறதன் மூலமாக இந்த கீரைகள் இருக்குல்ல, அது உங்களோட உடல் பருமன், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம் இந்த அபாயத்தையும் குறைக்குது. கல்லீரலையும் சுத்தப்படுத்தி பலப்படுத்துது. செகண்ட் ஒன், காய்கறிகள். காய்கறிகளில் குளுத்தாத்தயோன் அப்படிங்கிறது முக்கிய ஆதாரமாக இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய புற்றுநோய், பிற நச்சு கலவைகளை வெளியேற்ற உதவவும், சுத்தப்படுத்துகிற நொதிகளை தூண்டுறதுக்கும் இந்த காய்கறிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொக்கோலி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இது மாதிரியான காய்கறிகளை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக கல்லீரலை சுத்தப்படுத்தி பலப்படுத்திக்கலாம். தேர்ட் ஒன், கொழுப்பு மீன்கள். நீங்கள் கடல் உணவுகளை சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட உணவில் சூறை, நெத்திலி, மத்தி, காணாங்கெழுத்தி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த கொழுப்பு நிறைந்த மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. நம்ம உடம்புல ஏற்படுள்ள அந்த அலர்ஜியை குறைக்குது. அதிகப்படியான கொழுப்புகளை உருவாக்குறதை தடுக்குது. கல்லீரலோட என்சைம்களோட அளவுகளையும் பராமரிக்குது. ஃபோர்த் ஒன், பூண்டு. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், செலினியம் இதெல்லாம் பூண்டில் அதிகமாகவே இருக்குது. இது நம்ம சாப்பிட்றப்ப கல்லீரல் நச்சு நொதிகளை செயல்படுத்துது. இந்த நொதிகள் என்ன பண்ணுன்னா, உடம்புல இருந்து நச்சுக்களை அகற்றுறதன் மூலமாக அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். ஃபிஃப்த் ஒன், நட்ஸ். கொழுப்பு, ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய நட்ஸ் இருக்குல்ல, இது குடலுக்கு ரொம்ப நல்லது. நட்ஸு சாப்பிட்றது கல்லீரல் நொதிகளோட அளவை மேம்படுத்துது. உங்களோட உணவுகளில் அக்ரூட் பருப்பை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா இதில் அதிக அளவு குளுத்தோதையோன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் இருக்குது. இது கல்லீரலை இயற்கையாகவே சுத்தப்படுத்த உதவும். சிக்ஸ்த் ஒன், ஆலிவ் எண்ணெய். கல்லீரலில் சேரக்கூடிய கொழுப்புகளை குறைக்கவும், மேம்பட்ட இன்சுலின் உணர்திறன், கல்லீரல் நொதிகளோட ரத்த அளவை மேம்படுத்துறதுக்கும் இந்த ஆலிவ் எண்ணெய் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலிவ் எண்ணெயை உங்களோட சமையலில் சேர்த்துக்கிறப்ப அது கல்லீரலை சுத்தப்படுத்தி பலப்படுத்தும். செவன்த் ஒன், பழங்கள். உங்களோட உணவில் திராட்சை பழம், ஆப்பிள் இந்த மாதிரியான பழங்கள், அதாவது சிட்ரஸ் பழங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது கல்லீரலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழங்கள்லாம் குடலுக்கும் நல்லது. கல்லீரலோட செயல்பாடுகளை தூண்டக்கூடியதாகவும் இருக்குது. எய்த் ஒன், தானியங்கள். ஓட்ஸ், பழுப்பு அரிசி, திணை, பார்லி இது மாதிரியான முழு தானிய பொருட்கள் இருக்குல்ல, இது கல்லீரலுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு தான். நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த உணவுகள் கல்லீரலில் சர்க்கரை சேமிக்கிறதை குறைக்குது. இந்த வீடியோவில் நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக எப்படி கல்லீரலை சுத்தப்படுத்தி பலப்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.